அருமையான வெந்தய குழம்பு வாங்க செய்யலாம். என்னென்ன வேணும்? வெங்காயம், வெந்தயம், கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், குழம்புத்தூளுங்க. ஒரு வடைச்சட்டியில் 3 ஸ்பூன் வெந்தயம் செந்நிறமாக வறுத்து பவுட்ரு பண்ணி அதை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றலாங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் அது நல்லா வணங்கின உடனே கருவேப்பிலை, அப்புறம் நசுக்குன பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம் இதை சேர்த்து இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வணக்குவோம். மெதுவாக வணக்குவோம். நம்ம சேனலுக்கு வாங்க, நிறைய சமையல் குறிப்பு இருக்குங்க. அனுபவமாக சமைச்சதுங்க எல்லாமேங்க, நல்லாயிருக்கும். வாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொடுங்க. இப்படி ஓரளவு வணங்கின உடனே மஞ்சத்தூள், குழம்புத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு அதை சேர்த்திக்கிங்க. இதையும் நல்லா வணக்குங்க. கொஞ்சம் நல்லா வணங்கின உடனே பொடியாக நறுக்கின தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா வணக்குங்க. கொஞ்சம் கரம் மசாலா தேவைப்பட்டதுன்னா அல்லது விட்டுறலாம். எல்லாம் வணக்கின உடனே தக்காளியை சேர்த்து ஒரு வணக்கி மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்த உடனே எடுத்து மசிச்சு விட்டோம்னா நல்ல ஒரு குழம்பு பதத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வைக்கிறோம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. கொஞ்சம் மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு புளி தண்ணியை கொண்டாந்து ஊற்றுங்க. ஒரு கலரிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வரும்போது இந்த அரைச்சி வச்சிருக்கிற வெந்தய பவுட்ரு எடுத்துகிட்டு சேர்த்துவோம். அது நல்லாயிருக்கும். பாருங்கள், புளி தண்ணி ஊற்றுறோம், ஒரு கலக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு கொதி விடுறோம். ஒரு கொதி விட்ட உடனே அந்த வெந்தயத்தூளை கொண்டு சேர்த்து கொதிக்க விட்டோம்னா மனம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெந்தய குழம்பு ரெடி ஆயிரும். இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக அப்பளம் வச்சுக்கலாம். இதனுடைய காம்பினேஷன் அப்பளம் தான். முடிஞ்சால் சுட்டு சாப்பிட்லாம் அல்லது பொரித்து சாப்பிட்லாம். பாருங்கள், வெந்தயத்தூள் போட்டு ஒரு கலரி ஒரு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னா குழம்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. 2 நாளைக்கு கூட இந்த குழம்பு அருமையாக இருக்கும். எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.